கும்ப ராசி நபர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் திரும்ப நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட கும்ப ராசிக்கு எகெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முற்றிலும் எகெயின்ஸ். அதாவது கும்பத்துடைய எதிர்கிரகமான சந்திரனுடைய வீடான கடகத்தில் 6ஆம் பாவகத்தில் குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி இந்த ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த ஆண்டு 2027 ஜூன் வரைக்குமே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 6ஆம் இடம் 6 என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்கு கடகத்தோடைய அமைப்பில் வருது. ஸோ கடகத்தோட அமைப்பு பரவலாக்கப்பட்ட ஒரு தன்மை. இந்த பரவலாக்கப்பட்ட தன்மையில் குரு என்கிற ஒரு பரவலாக்கப்பட்ட கிரகம் வர்றதுனால கிட்டத்தட்ட 6ஆம் பாவத்தோட விஷயங்கள் பூதகரமாக அதிகமாக மாறும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குருவால் கும்பராசி நபர்களுக்கு என்னென்ன நன்மை இருக்குது, அதே சமயம் தீமை என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். காரணம் என்னன்னா 2 மற்றும் 11 கூடிய கிரகம். அதாவது உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய பேச்சுவார்த்தையை தீர்மானிக்கக்கூடிய, உங்களுடைய நடத்தை அமைப்புகளை கொண்டு வரக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய, ஒரு லாப அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய, அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிரச்சனைகளை முறியடிக்கக்கூடிய இந்த இடத்துக்கெல்லாம் சொந்த கிரகமான குரு 6ல் உச்சமாகுது. இப்போ இந்த 2 இடத்துக்குள்ள நல்ல இடத்துக்குள்ள கிரகம் 6ல் போறது தப்பா, இல்லை 6ஆம் இடத்தின் வழியாக இந்த 2 இடத்தோட நல்ல விஷயத்தையும் செய்யுமா, இல்லை 6ஆம் இடத்தை அதிகப்படுத்துறதுனால பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுமா, இல்லை பிரச்சனை லாபாதிபதி 6ல் போறதுனால பிரச்சனை குறையுமா, இப்படிலாம் கிட்டத்தட்ட ஜோதிட ரீதியாக வரக்கூடிய சந்தேக அமைப்புகள். உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இருந்து ஜோதிட புரிதல்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டவுட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ பலன். உங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் 6ல் போகக்கூடிய கிரகங்கள், புரியுதுங்களா, சுப கிரகமாக இருக்கும்பொழுது 6 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஜாதகருக்கு கிடைக்கும். 6 சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதற்கு கெட்டதற்கு. ஸோ முதன்மையாக கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு குறு தொழில் பண்ணுறீங்கன்னாக்கா, சின்ன லெவலில் சிறு குறு தொழில், பெரிய லெவல் இல்லாமல் சின்ன லெவலில் நீங்களே ஓனர் நீங்களே லேபர் அப்படிங்கிற அமைப்பில் வச்சிங்க, அந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடிய, புரியுதுங்களா, அந்த வகையில் ஒரு தொழிலை நடத்திட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இனிப்பான காலகட்டம். கண்டிப்பாக சில்லறை வருமானமே உங்களுக்கு சின்ன சின்ன லெவல்லே 4 பக்கத்துலேருந்து சில்லறை வருமானங்களே, உபரி வருமானங்களே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். தொழில் ரீதியாக இந்த ஒரு விஷயத்த பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக எல்லாருமே தொழில் பண்ண போகிறது இல்லையா, மேக்சிமம் வேலைக்கு போவாங்க. இந்த வேலைக்கு போகிற அமைப்பில் பார்க்கும் பொழுது சம்பள வேலை, அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி சம்பாதிக்கிற விஷயங்கள், வேலைக்கு போகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுடைய லைஃப்பில் இந்த குரு அந்த இடத்துல வர்றதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதுக்கு மேற்பட்ட நியாயம், நீதி, நேர்மை இந்த அமைப்புகள் ஈடுபடும். உங்களுக்கு கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ல் சனி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தை மூலிமா நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க கும்பராசி நபர்கள். சம்பள வேலை விஷயத்தில் பேசவும் முடியல, பேசாமல் இருக்கவும் முடியல. பேசினாலும் பிரச்சனை வருது, பேசாமல் போனால் நமக்கு பிரச்சனை வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கும்பராசி நபர்களுடைய லைஃபு சம்பள வேலை விஷயத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதான் இந்த குரு பெயர்ச்சி. ஸோ அதே சமயம் உங்களுக்கு வேலை மாறுவதற்கான உண்டான எல்லா வாய்ப்புகளும் உருவாகும். காரணம் லாபாதிபதி 6ல் போகுது. அப்போ சம்பள வேலையில் ஒரு லாபத்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டும், வர வேண்டும் என்பது விதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கும்பராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையை மாற்றுவதோ, இல்லை வேறு வேலைக்கு போவதோ, இல்லை பார்த்துக்கிட்டு வேலை இந்த இடத்துல இருந்து இன்னொரு வேலை சேர்த்து பார்க்கறது, பார்ட் டைம் ஜாப், இது மெயினாக வச்சுக்கிட்டு அது பார்ட் டைமாக பார்க்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கு அடுத்த கேட்டகரியாக பார்க்கும்போது சம்பள வேலையில் ஒரு வருமான உயர்வு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு ரேர் அமைப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப ரேர் தான், சம்பள உயர்வானா கிடைக்கும், ஆனால் பதவி உயர்வு ரேராக கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான கல்வி, அந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது கல்வி விஷயத்தை எடுத்து பேசும்பொழுது படித்த படிப்புக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ படிப்பு மூலியமாக நிறைய பேர் கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த 2026 ஜூன்லேருந்து அடுத்த 2027 ஜூன் வரைக்கும். இந்த காலகட்டத்தில் கல்வி மூலியமாக, உயர்கல்வியிலிருந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படித்த அமைப்புகளிலிருந்து ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக படிப்பு கை கொடுக்கறது, புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு படிப்பு மூலியமாக நல்ல இடத்துல ஜாப் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அதற்கு அடுத்த நிலைமையாக 6ஆம் பாவத்தோட அடுத்தடுத்த சில விஷயங்களை பார்க்கும்பொழுது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள, நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கான கடன் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். அந்த கடன் பிரச்சனை நகர்ந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு அதோடைய ஒரு வாழ்க்கை முறைகள்
நம்மளுக்கு அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையாக ஒரு கடன் வழக்குன்னு நீங்களே ஒரு முடிவு கொண்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிதான் ஒரு சில நபர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டம் போக இந்த குரு பயிற்சி குறிப்பாடு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய தேவைகளை இப்போதைக்கு பூர்த்தி செய்து கொள்ளவோ அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக நீங்கள் பேசின விஷயத்தையே செய்து காட்டவோ, சில பேர் சொன்னதை செஞ்சு காட்டணுங்கிற அந்த இதில் இருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மேற்கொண்டு கடன் விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? பிரைவேட்டாக கடன் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அரசு ரீதியான கடனை விட பிரைவேட் கடன் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் நான் உங்களுக்கு உண்டு. கடன் மூலியமாக சில விஷயத்த செய்யணுங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அது வந்து ஏற்புடையதாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த 6ஆம் பாவகத்தில் இருந்து மிக முக்கியமாக கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 10, 12, 2 இந்த இடத்தெல்லாம் பார்க்கும். ஸோ ஆக இந்த காலகட்டத்தில் குரு 6ல் போய் இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுனால நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, வம்பு வழக்கு விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டக்கூடாது. ஒரு பிரச்சனை மேக்சிமம் பேசி தீர்த்துட்டு அதோட வந்துடணும். சட்ட ரீதியாக ஒரு வம்பு வழக்கில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா அதில் நீங்கள் ஜெயிக்க முடியாது இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? கும்பராசி நபர்கள் நல்லா நோட் பண்ணிங்க. முடிஞ்ச வரையும் பேசுங்க. பேசி எதாவது சமாளிக்க முடியுமான்னு பாருங்கள். கூட வேணால் 2, 3 ஆட்களை சேர்த்துட்டு அந்த விஷயத்தை பேசி ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளை குடும்பத்திலேருந்து, அக்கம் பக்கத்துலேருந்து, வேலை செய்கிற இடத்துலேருந்து, தொழில் பண்ணுற இடத்துலேருந்து, மேல் இடத்துலேருந்து எல்லா லெவல்லையுமே ஒரு பேச்சுவார்த்தை அமைப்புலேயே கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நகர்த்தலாம். அதை விட்டுட்டு நீங்கள் சட்ட ரீதியாக நான் போகிறேன் அப்படின்னு போய் ஏதாச்சும் வம்பு வழக்கில் போய் இதுக்கு மேற்பட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதே சமயம் ஏற்கனவே வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது, அது எனக்கு இந்த காலகட்டம் சாதகமாக மாறுமானால் அதுவும் மாறாது. ஸோ வம்பு வழக்கு பிரச்சனைகள் சட்ட ரீதியாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கேஸ் விஷயங்கள் முடிவுக்கு வராது. புதுசாக போகிறவங்களுக்கும் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்காது. கும்பராசி நபர்கள் நோட் பண்ணிங்க. இந்த அமைப்பை தாண்டி 10ஆம் இடத்தை பார்க்கும் கும்பராசி நபர்கள். ஸோ இந்த கும்பராசி நபர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு வாழ்வாதார சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக உற்பத்தியாகும், இல்லை உருவாகும். ஒரு லைஃப் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்த கொஞ்சம் பணம் காசு அந்தஸ்துடன் கொஞ்சம் நம்ம மேலே ஏறி வரணும், நம்ம 4 பேருக்கு முன்னாடி நிற்கணும், கொஞ்சம் மேலே ஏறி வரணும், நமக்கு ஒன்றும் லைஃப் பேக்ரவுண்டு எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் விருப்பப்படக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு அந்த விஷயங்கள் ஒத்துழைப்பாக மாறும். அந்த கொஞ்சம் மேலே ஏறி வர்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பேக்ரவுண்டாக அமையும். 12ஆம் இடத்தை பார்க்கும். 12 என்பது கிட்டத்தட்ட நீங்கள் விருப்பப்படக்கூடிய தூர இடத்தை சார்ந்த விஷயங்கள். சுய ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தூர இடத்தை சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னன்னாக்கா முதன்மையாக வேலை விஷயமாக, அடுத்து படிப்பு மூலியமாக, அடுத்து தூர இடத்தை நகர்றது, அடுத்து இடம் மாற்றம், வசிப்பிட மாற்றம், வீடு வாசல் இந்த மாதிரி அமைப்புகளை மாற்றுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக ஒரு நபருடன், அதாவது உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர் கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க, அவங்க கூட இப்போதைக்கு நெருக்கம் காட்டுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 12ஓட இருக்கும். அதே சமயம் மாதிரி தூர இடத்துலேருந்து உங்களுடைய நெருங்கிய இடத்துக்கு நீங்கள் வருவது. சில பேர் ஃபாரின்லேருந்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க, முடியாமல் இருக்கும். அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்புகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி தான். ஸோ வேறு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, குடும்பத்தோடு சேருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில நபர் குடும்பத்தோட டச் இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க, தனியாக சம்பாதிப்பாங்க, தனியாக வாழ்க்கை நடத்துவாங்க, ஃபோனில் மட்டும் கான்டாக்ட் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் குடும்ப அமைப்புகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒத்துமையாக சேர்ந்து வருவது, பாதிக்கு பதினாச்சும் கை கொடுப்பது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 6ல் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வாய் வார்த்தைகள், வில்லங்க பிரச்சனைகள் குறையுது. அதே சமயம் நீங்கள் ஏதாச்சும் பொய் சொல்லியிருந்தீங்கன்னாவோ, இல்லை இதுக்கு மேலோட பொய் சொல்ல போறீங்கன்னாவோ அது வந்து வெளியில் தெரிஞ்சிடும். அதையும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய குரு வில்லங்கத்தை ஏற்படுத்தும். வாய் வார்த்தைகளில் சுத்தம் இல்லை என்றால், இல்லை பேசிய வார்த்தையில் சுத்தம் இல்லை என்றால் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வெளில வந்துடும். புரியுதுங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ பேச்சுவார்த்தை அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மையும் உண்மைத்தன்மையும் தேவை இந்த காலகட்டத்தில். நீங்கள் ஏற்கனவே பேசின பொய் கூட இந்த காலகட்டத்தில் வெளில வரும். இதுக்கு மேற்பட்டு பேசக்கூடிய பொய்கள் கூட, பொய்யன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு மற்றவங்களை கெடுக்கக்கூடிய பொய்ன்னு நீங்கள் சொல்ல வரல. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சில விஷயத்த சூழ்நிலை கருதி நீங்கள் ஏதாச்சும் மாற்றி பேசியிருந்தா கூட, அன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்று சொன்னால் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று சொல்ல போறீங்கன்னா கூட அதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு பார்வையில் பொய்யா தான் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசி நம்மளுக்கு நெருக்கடியை கொடுக்கும், வில்லங்கத்தை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். அந்த எதிரித்தன்மையை அதிகப்படுத்தினா 6ல் இருக்கக்கூடிய குரு. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை வராது. இருக்கிறது உள்ளது உள்ளபடி, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொல்கிறதான் நாளைக்கும், இப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வில்லங்க அமைப்புகளும் இந்த 6ல் வர குருவால் இருக்க போகிறது இல்லை.